தேங்க்யூ. ஹாய் சுரேஷ், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு லிட்டில் இன்ட்ரோ. சுரேஷ் கேக்குதா? ஹாய் மேம். ஹாய் டு ஆல். நான் வந்து இங்கே விருதுநகர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். க்ளோட்பி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க? க்ளோட்பி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். ஓகே ஓகே. 2018 பாஸ்ட் அவுட் மேம். நான் 5 இயர்ஸாக வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கரண்டாக அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி இப்போ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நைஸ். இங்கே ஃபுல்லாமே வந்து ரியாக்ட், மென் ஃபுல் ஸ்டாக், பிஹெச்பி டெவலப்பராகவும் .NET ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாக வந்து. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் மாசனம். ஹாய். உங்களை பத்தி ஒரு லிட்டில் இன்ட்ரோ. ஆக்சுவலா நான் விஹெச்என்எஸ்என் காலேஜில் தான் படித்தேன். 2021-24 பேட்ச். ஓகே. இப்போ சென்னையில் பர்பிள் ஸ்லைட் அப்படிங்கிற ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. பிரமோத் ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பரத் அன்மியூட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே. நான் வந்துட்டு திருநெல்வேலி சென்டிசனில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக 3.6 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஃபுல் டைமாகவே ஆங்குலர் டெவலப்மெண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது வந்துட்டு ஒரு ஸ்மால் MVP மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு செஷனில் நான் ஷோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Hi, Godson. Can you please introduce yourself? Like, or a chinna. Yes, I see that you're the one hosting this, and myself, Godson Samuel. I did my Master of Social Work in Madurai. Recently, I have joined with Sutherland Global Services, and I was a customer support representative. North American clients का work करना. இப்போ ரீசெண்டாக பேப்பர் போட்டு ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் NGO. ஒரு NGOவோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். Okay, awesome. Hi, Seesaw. Like, who's that? Ma'am, actually, I am studied in Kamraj College of Engineering and Technology, ma'am. I saw that my... Hi, ma'am. Yeah, சொல்லுங்க continue. ஆக்சுவலி பிரமோத் ப்ரோ பேசுறதா சொன்னாங்க என் ஃப்ரெண்டோட. ஸோ அதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. இல்லை, ஏன் ஸ்பெஷல் ஹைனா நானும் காமராஜ் காலேஜ், அதனால. ஓகே மேம், ஓகே மேம். ஹாய் ஸ்ரீனிவாசன்.
மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கு. யா அது ஒரு குட்டி அப்டேட் ஃப்ரம் தி கம்யூனிட்டி. அண்ட் டுடே த ஸ்பீக்கர் இஸ் பிரமோத். ஹீஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன் ERPA and he's going to talk about APM today. Yeah, over to you, Pramod. Thanks for joining as the speaker. Yeah. விசிபிளா இருக்கா? ஆமா. வியூவா? இல்ல பிரமோத், எதுவும் தெரியல. சேஞ்ச். ஷேர் ஆகுது. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே. இஃப் பாசிபிள் வீடியோவும் ஆன் பண்ணுங்க. இஃப் பாசிபிள். ஓகே. இப்போ நம்ம வந்து இதை ஜஸ்ட் ஸ்லைட்ஸை போட்டு ஸ்லைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஏபிஎம்மை பற்றி இருக்க இந்த ஒரு இதை பற்றி சொல்லலாம். உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஏபிஎம்னா என்ன, நீங்கள் என்ன அதை நினச்சி வச்சுருக்கீங்கிறத பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அதை வச்சு நான் ஃபர்தராக நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் பை ஸ்லைடாக நான் மூவ் பண்ணுறேன். What is APM? And what is it? I'm audible. Audible. Yeah, anybody. ஏபிஎம்னா எவ்வளோ யூசர்ஸ் இது வந்து ஹேண்டில் பண்ணுது, அந்த டைம்ல அப்ளிகேஷன் எதுவும் கிராஷ் ஆகாமல் இருக்கா, அந்த மாதிரி மானிட்டர் பண்ணுற மாதிரியான மெக்கானிக்ஸ் மாதிரி டூல் மாதிரியா? ஓகே, ஓரளவு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வேற யாராவது? Yeah. Hi, I am Sanmuraj. So I am Flutter developer. Okay. So yeah. So I think in my point of view, I have shared a few things. Okay. So mostly in Flutter developer, I'm using IDE Android Studio. Okay. So that time அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிளாஸ் வைஸ் 1 by 1 கிளாஸ் வைஸ் வந்து மாட்ரு பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் இது வந்து CPU, மெமரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது என்ன மாதிரி ஓவராலாக பர்டிகுலர் கிளாஸில் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நாங்கள் மாட்ரு பண்ணி அதில் இருக்கிற லோடை வந்து நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ் வரையாக நாங்கள் பிரித்து நாங்கள் சால்வ் பண்ணுவோம். செகண்ட் திங், ஃபயர்பேஸ் அனலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ ஃபயர்பேஸ் அனலிட்டிக்ஸில் நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது கிராஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் மல்டிபிள் டச்சஸ், மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ், ஸோ மல்டிபிள் லோட் அப்ளிகேஷனை நாங்கள் லோட் பண்ணுவோம் பின்னாடி. ஸோ அந்த டைமில் எங்களோட அப்ளிகேஷன் நாங்கள் டெவலப் பண்ண அப்ளிகேஷன் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஸோ அது ரிலேட்டடாக நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபயர்பேஸில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுற அதுவே அனலைஸ் பண்ணி வச்சுருவோம். யா, தட் ஒன். தென் தேர்ட் ஒன், ப்ளே கன்சோல். ஸோ ப்ளே கன்சோலில் நம்ம நார்மலாகவே நம்மளோட அப்ளிகேஷனோட அனலிட்டிக்ஸ் வந்து ப்ளே கன்சோலில் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எப்படி ஃபயர்பேஸ் கன்சோலில் டிவைஸ் வாரியாக எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ப்ளே கன்சோல்லையுமே அது வந்து இதாக இருக்கும். ஆனால் ஃபயர்பேஸ் கன்சோலில் வந்து இருக்கிறத விட ப்ளஸ் ப்ளே கன்சோலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம எவ்வளவு ரீஜியனில் இருக்குது, நாட் ஓன்லி இந்தியா, ஸோ அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் என்னென்ன மாதிரிலாம் டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அதுலேருந்து நம்ம கேதர் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி
டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில். ஸோ நாங்கள் எங்களோட அப்ளிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். யா, இது தேங்க்யூ. வந்து இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரன் டைமா, அதாவது டெவலப்மெண்ட் டைம் ஃபார் ஆஃப்டர் தி ஹோஸ்டிங் ஆர் பிஃபோர் தி ஹோஸ்டிங்? ப்ரொஃபைலர் ரன் டைம். ஓகே, ஸோ ப்ரொஃபைலில் வந்து ரன் டைமில் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஃபயர்பேஸ் கன்சோலுமே ரன் டைமில் இருக்குது. ஓகே, ஸோ பர்டிகுலராக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளோட இது வந்து அந்த ரிலீஸ் வெர்ஷனை வச்சு நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஸோ ரிலீஸ் வெர்ஷன் மானிட்டர் பண்ணும்போது இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 2.1.1 இருக்குது அப்படின்னா அது வந்து வெர்ஷன் கோடு வந்து 100ன்னு இருக்கும். ஸோ வெர்ஷன் நேம் வந்து ஸ்ட்ரிங் நேமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் அதை வந்து நாங்கள் இப்போ இந்த பர்டிகுலர் டேட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் 1, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் 2, ஸோ இந்த மாதிரி நாங்கள் மானிட்டர் பண்ணிடுவோம். ஸோ அதை நாங்கள் செக் பண்ணும்போது ஃபயர்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக அந்த வெர்ஷனை மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ரன் டைம் செக் பண்ணுவோம். பட் ப்ளே கன்சோலில் வர்றது ரன் டைமில் கிடைக்காது. ஓகே, ஆமாம். ஏன்னா அது வந்து ஐ திங்க் 24 to 40 hours வந்து அது ரிசல்ட் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். யா, ஸோ ஃபயர்பேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யா, கரெக்ட். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸுங்கிறத நம்ம செக் பண்ணும்போது இப்போயே கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான வேல்யூ இருக்காது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 to 3 days வந்து அது எடுத்தால் மட்டும்தான் டைம் பை டைமாக வந்து அதால் என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ண முடியும். இந்த டைமில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்கே என்ன ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போது நம்ம நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இப்போ நம்ம ரன் பண்ணிக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஸ்டாக் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, நான் ஸ்லைட்ஸ் மூவ் பண்ணுறேன். you can carry on. Yeah, thank you. ஸோ இன்னைக்கு இருக்க டயத்தில் வந்து நம்ம எல்லாரும் வந்து அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சளவு வந்து கம்பெனிஸோட ஒரு ஒர்க்கிங்கில் வந்து ஜாப்பாக இருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒரு சிலர் ஃப்ரீலான்சிங் மூலமாக நீங்களே வந்து வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்ஸ் ஆர் ஆப்ஸ் நம்ம எது ரிலேட்டடில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இந்த அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் எதுக்கு நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து 24/7 வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைக் இப்போ நீங்களே ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க, லைக் அமேசானில் ஒரு கார்ட் பண்ணுறீங்க, கார்ட் பண்ணி அதை பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அமேசானில் ஒரு ஆள் பேக் ஹேண்டில் உட்காந்து இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறது முடியாது. நம்ம இப்போ வந்து டெமோ செக் பண்ணி பார்ப்போம். நம்ம டெவலப்மெண்ட் சைடில் இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, லைக் இப்போ நம்ம ஏபிஎஸ் செக் பண்ணுறோம்னா என்ன பண்ணுவோம்னா போஸ்ட்மேன் சம்திங்ஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம் எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது கொரி வருதா என்னங்கிற டீட்டெயில்ஸ் படி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஏபிஎம்ங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனா நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டைமில் எப்படி ரன் ஆகுது, ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி ரன் ஆகுது, அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் வைஸாக அப்படியே சொல்லுவோம் இருக்கும். ஓகே, மாடர்ன் அப்ளிகேஷன் சேலஞ்சஸ். இதுக்கு எதுவும் நம்ம ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். நம்ம இப்போ ஒரு சர்வரில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் இது யூஸ் பண்ணுறோம். லைக் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், டேட்டா பேஸ், இப்படி மல்டிபிள் செக்யூர்ஸை வந்து நம்ம 1 by 1 கனெக்ஷன்ஸில் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ இதில் எங்கே இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். லைக் இப்போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன என் லோக்கலில் இருக்கும், நான் எங்கே இஷ்யூன்னு நான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து அதை க்ளவுடில் நான் சேவ் பண்ணுறேன். க்ளவுட் சேவ் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்து அமேசானில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் ரெக்வெஸ்ட் வருது. அந்த ட்ராவல் ரெக்வெஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், லைக் ஒரு சர்வீஸ் இருக்கும். சர்வீஸாக என்னென்ன இருக்கும்னா ஆத்தென்டிகேஷன் வரும், இன்வென்ட்ரிஸ் வரும், ஒரு பேமெண்ட்ஸை போய் எடுக்கணும், நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய சர்வீசஸை வந்து ஒரு கால் போய் வந்து ஃபெச் பண்ணி வரணும். ஸோ இதில் எங்கனுக்குள்ள பிட்வீனில் லேக்ல எங்கனையாவது ஒரு இடத்துல லைக் இன்வென்ட்ரி ஃபெச் பண்ணி வர நம்மளுக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறது வந்து கஸ்டமராக நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. பட் அதை டெவலப்பர் சைடில் இருந்து பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா
ஒரு ஆளுக்கு ஒரு டைமிங், அதாவது பிட்வீன் இவ்வளோ டிலேக்குள்ள அந்த ஒரு ஒர்க்கை முடிக்கணுங்கிறத நம்ம கொரிஸ்ல நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது லேட் ஆகுது அப்படின்னா கஸ்டமரோட மென்டாலிட்டி எப்படி ஆயிருன்னா, நான் நெக்ஸ்ட் ப்ராடக்டை வந்து போகாம பிட்வீன்ல என்ன ப்ராடக்டை நான் சர்ச் பண்ண வந்தனோ அதோட நான் ரிட்டர்ன் ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல கன்சிஸ்டன்சியாக ஒரு இது கிடைக்கல, ஸ்பீடு கிடைக்கல. ஒரு ஸ்பீடோ அங்கே ஒரு டிலேவோ இல்லை நம்ம பேமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த பேமெண்ட் பண்ணுறோம், அந்த பேமெண்ட் இது நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம செகண்ட் இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டு போயிடும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு போகாமல் நம்மளோட இந்த அப்ளிகேஷன் மானிட்டரிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் டைம் பை செகண்ட் மில்லி செகண்ட்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன்ஸை ஒன்று செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். லைக் ஒரு எஸ்டிஎஃப் ஃபைலாக ஒரு நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸில் நிறைய நோட் மாடியூல்ஸில் பேக்கேஜஸில் புஷ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இதுக்கும் ஒரு எஸ்டிகேஸ் உண்டு. ஸோ அந்த எஸ்டிகே கொரி மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலருக்கான ஒரு டேஷ்போர்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். லைக் அது வெப்பில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், மோஸ்ட்லி அது பெய்டு. ஸோ நம்ம அந்த இதில் இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பே பண்ணி ஐடி டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோக்கனை கொண்டு வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் எஸ்டிகேல கொடுத்து நம்ம புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் அந்த எஸ்டிகேயோட டோக்கன்ஸ் மூலமாக நம்மளை வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை டேஷ்போர்டில் வியூ பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஏபிஐ இதோட லாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் கால் மேட்ரிக்ஸ், லாக்ஸ் அண்ட் ட்ராக்ஸ். இங்கே வந்து லாக்ஸ் ட்ராக்ஸ் இந்த இது வந்து ரொம்ப ஒரு அவர் சொன்ன மாதிரி தான், லைக் சண்முகம் அவங்க சொன்னாங்க ஒரு இன்ச் பை இன்ச் வந்து இந்த லாக்ஸை வந்து ட்ராக் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து இங்கே ரொம்ப ஒரு குரூஷியலான மூமெண்ட்டை வந்து அதுதான் கிரியேட் பண்ணும். எப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸோட ஒரு சிஸ்டம் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல்லையே அதுக்கான சிபியூ யூசேஜ் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம சர்வரில் பண்ணும்போது அதுக்கான யூசேஜ், அப்ளிகேஷன்ஸோட லாக்ஸ், அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அதுக்கான வர்ற ரெக்வெஸ்ட்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுதா அப்படிங்கிறத ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஏபிஎம். இப்போ ஒரு நம்ம இது மாதிரி சொல்லலாம், அப்ளிகேஷன்ஸில் இல்லை இந்த இது நம்ம நெக்ஸ்ட் அது அந்த இதில் நான் சொல்கிறேன். வாட் இஸ் ஒய் ஏபிஎம்ஸ் மேட்டர்ஸ். ஓகே, இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம பண்ணுறோம், போஸ்ட் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பெனிஃபிட்ஸில் கொடுக்கும். ஃபாஸ்ட் இஷ்யூ டிடெக்டட், ரெடியூஸ் டவுன் டைம், நான் சொன்னது தான் இந்த ரிலேட்டட் ஆகும். பெட்டர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இம்ப்ரூவ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ். அதே தான் நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு செக் அவுட் பேஜ்லேயோ ஏதோ ஒரு பேஜ் ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுவே இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு அதை ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெவலப்பர் அண்ட் ஐடி சப்போர்ட்ஸாக நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் அதுக்கு ஏன்னா நம்மளை நம்பி தான் ஒரு கிளைண்ட் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. அதை டெவலப் பண்ணி நம்ம அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோட இந்த அப்ளிகேஷனோட ப்ராசஸ் முடியறது கிடையாது. நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்குன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகிருக்கு, அதில் வர்ற இஷ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதைத்தான் நம்ம ஒரு டெவலப்பராக நம்ம ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜிஸ்க்கு ஏஐ வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாத்தையும் கவர் பண்ணிருச்சு. இன்னொன்று மோஸ்ட்லி இப்போ ஏபிஎம்ஏமே ஏஐ கவரில் இருக்குன்னா நம்ம அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுத்தா மட்டும்தான் அதில் டேஷ்போர்டை பார்த்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு தான் அதோட கோட் மாடிஃபிகேஷன்ஸை மறுபடியும் அதை ஆர்டர் பண்ணி புஷ் பண்ண முடியும். ஸோ அந்த டயத்துக்கு ஏபிஎம் ரொம்ப ஒரு க்ரூஷியலான மூவ்மெண்ட் பண்ணுது. வித்தவுட் இந்த ஏபிஎம் வந்து இன்ஜினியரிங் மைட்டில் ஒரு ப்ராப்ளமை ஃபைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஐடி சப்போர்ட்ஸ்க்கு அதோட ஸ்பீட் ஆஃப் அலர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கே இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஏபிஎம் வந்து க்ரூஷியலான மூமெண்ட்டாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. மானிட்டரிங் அண்ட் அப்சர்வேஷன் இங்கே அதே தான். மானிட்டரிங் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. நம்ம எப்பயுமே வந்து இஷ்யூஸை வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேஸ்டான ஒரு இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் அதை ஃபைன் பண்ண முடியணும். இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அப்ளிகேஷனில் உள்ளே போயிட்டு நம்ம எடிட் பண்ணுறது
ஓகே, ஈஸி. அது வந்து நம்மளுக்கு வந்து கிராஷ் ஆயிரும், எல்ஸ் எரர் ஏதாவது ஒன்று வரும். அந்த டைம்ல நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை சர்வரை வந்து ஒர்க் பண்றது வந்து ஓகே, ஏன்னா அது தெரிஞ்சிடும் வெளியே. பட் இந்த மாதிரி அதாவது ஸ்லோவா இருக்கிற இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஏபிஎம் ரொம்ப ஒரு குரூஷியலான மொமெண்ட்டை யூஸ் பண்ணும். லைக் அதான் இந்த டிடெக்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், அலர்ட் பேஸ்டு, ரியாக்டிவ். ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து அது நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்து லாக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு இதை பொறுத்தளவு வந்து நம்மளோட எல்லாமே வந்து லாக் தான். ஜஸ்ட் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து ஏபிஎஸ் ரன் பண்ணி விட்டுருந்தோம்னாலே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த லாக்ஸ் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒன் பை ஒன்னா. லைக் கன்சோல்ஸில் போட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லாக் தெரியும். ஸோ நம்ம இதை ஹோஸ்டிங் டயத்தில் நம்மளால அந்த மெத்தட்லாம் நம்ம லாக்ஸ் போட்டு பார்க்க முடியாது. பிகாஸ் தட் இஸ் அதுவே ஒரு த்ரெட் ஆயிரும். ஸோ அதனால அந்த டயத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஏபிஎம். மோஸ்ட்லி இப்போ அடுத்த அப்சர்வேஷன்னாலும் வேற எதுவும் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்தராக ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு இஷ்யூஸை வந்து அக்கர் பண்ணுறான் அப்படின்னா அந்த அக்கரை எப்படி வந்து கம்பைன் பண்ணி ஒரு மேட்ரிக்காக கொடுக்குறத, மேட்ரிக்ஸ் ஆர் லாகாக கொடுக்குறத நம்ம எப்படி விசிபிள் டு அப்ளிகேஷனை பற்றி எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், அதுதான் அப்சர்வேட்டிவ், வேற எதுவும் இல்லை. த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் அப்சர்வேட்டிவ். இதில் வந்து 3 மெயின் பில்லர்ஸ்: மேட்ரிக்ஸ், லாக் அண்ட் ட்ராக்ஸ். ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் ஸ்லைட்ஸுமே. நானும் ஓவரா சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு யாராவது சொன்னா தான் தெரியும். எனக்கே ஒரு டவுட்டாக வருது. ஓகே, இப்போ இந்த 3 பில்லர்ஸ் ஆஃப் அப்சர்வேட்டிவ்க்கு ஒரு 3 பில்லர்ஸ்க்குமே ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் உண்டு. லைக் மேட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிபியோட யூசேஜாக இருக்கட்டும், எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் டைம் எவ்வளோ நேரம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம், ஒரு பெர் செகண்டுக்கு எத்தனை ரெக்வெஸ்ட் கவுண்ட் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மேட்ரிக்ஸ் வந்து நம்மளோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கால்குலேட் பண்ணி அது டிடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லாக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷனுக்கு வர ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், எனி எரராக இருக்கட்டும், வார்னிங்ஸாக இருக்கட்டும், யூசரோட ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து லாக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் ட்ராக்ஸுங்கிறது ஒரு சிங்கிள் ரெக்வெஸ்ட். இட் மூவ்ஸ் டு ஜஸ்ட் நம்ம டெஸ்டிங்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு கீ தான். அந்த கீயை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ நேரத்தில் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த ட்ராக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா பெர் செகண்ட் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டூப்ளிகேட் பக்கெட்டில் ஒரு செக்கிங்லேயே இருக்கும். ஸோ அந்த செக்கிங்கில் தான் நம்மளுக்கான என்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்மளோட அப்ளிகேஷனில் இன்னும் என்ன ஸ்ட்ரக்சர்ஸை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ராக்ஸ் வந்து டிட்டர்மின் பண்ணும். ஸோ இந்த 3 பில்லர்ஸ் தான் வந்து இந்த ஏபிஎம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வேறு இல்லை. இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. மோஸ்ட்லி யூசர் அப்ளிகேஷன்ஸு இதில் வந்து என்ன நடக்குது, ஓப்பன் ஆடின்றி. இப்போது நம்ம யூஸராக ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு உள்ளே வந்து வியூ பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களோட லைக் இப்போ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். லைக் அமேசானாக இருந்தால் அது புக்கிங்காக இருக்கும். ரூம்ஸ் அதோட சர்வீஸை பொறுத்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அதோட நம்ம எப்படிலாம் லாக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஏபிஎம் வந்து ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஏபிஎம்மோட பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. லைக் அவர் சொன்ன மாதிரி ஃபயர் பேஸில் வந்து எப்படி அனலிட்டிக்ஸ் இருக்கோ அது மாதிரி கிராண்ட் ஃபாக், டாக்ஸ், நியூரிலெக்ஸ், லைக் இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம லாகின் பண்ணி நம்மளோட டோக்கன்ஸை ஃபஸ்ட்டு ஃபர்தர் பண்ணி நம்மளோட ஆர்கிடெக்சர், அதாவது ஓப்பன் டெலிமெண்ட்ரிங்கிறது அதுதான். மேட்ரிக்ஸ் இந்த லாக்ஸ் ட்ராக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற இந்த ஓப்பன் டெலிமெண்ட்ரிக்குள்ள தான் இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஏபிஎம்
பிளாட்ஃபார்ம்ஸை சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எஸ்டிகே கொடுத்து எஸ்டிகே மூலமாக வர்ற ஒரு கவுண்ட்ஸ் ட்ராக்ஸாக இருக்கட்டும், ஒரு லாக்ஸாக இருக்கட்டும், அது எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து வியூ பண்ணுற பேஜ் தான் இந்த ஏபிஎம் டேஷ்போர்ட். இது வந்து அந்த அப்ளிகேஷனோட வெப்பில் வந்து நம்ம டோக்கன்ஸ் மூலமாக யூசர் மூலமாக லாகின் பண்ணி அந்த லாகின்ல ஜஸ்ட் ஒரு வெப்பில் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுலேயே ஏதோ ஒரு இஷ்யூ இப்போ டிடெக்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த செகண்ட் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அலர்ட்டா வந்து ஐடி ஆப்ரேஷன்ஸுக்கு சென்ட் பண்ணும். நம்ம எந்த யாருக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வர மாதிரி எந்த மெத்தடில் அலர்ட் வச்சுருக்கோம் அப்படிமோ அந்த மெத்தடில் ஐடி ஆப்ரேஷன்ஸுக்கு என்ன அலர்ட் லைக் லேக் ஆகுது, சிபி யூசேஜ் அதிகமாகிடுச்சு, ஆர்டர் கவுண்ட் வந்து அட் அ டயத்தில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த லாக் மூலமாக வந்து ஃபுல்லாக அலர்ட் பண்ணும் நம்ம ஐடி ஆப்ரேஷன்ஸ் ஆர்கிடெக்டில். இது நம்ம எப்பயும் போல யூஸ் பண்ணுறது யூசர் லாகின் ஃப்ரண்ட் எண்டாக இருக்குது, ஏபிஐ ஆத்தன்டிகேஷன், டேட்டாபேஸ் ரெஸ்பாண்ட். இதுலேயும் அதே அப்ளிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ராக்கிங்கில். பட் இது வந்து சிங்கிளாக நம்ம ஒன் டைம் ஒரு யூசர் பண்ணும்போது இதில் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஃபஸ்ட்டு. இதுவே மல்டிபிள் ஆஃப் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்க பேண்ட்வித்தாக இருக்கட்டும், இப்போ நம்ம லைக் நான் இப்போ பேண்ட்வித்னு சொன்னதோடய சொல்கிறேன், பேண்ட்வித் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ அந்த பேண்ட்வித் ஃபுல்லாகுது அப்படின்னா அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த பேண்ட்வித் வந்து ஃபுல்லாக ஆகுது, யூசர் கவுண்ட் அதால் வந்து லேக்ஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏபிஎம் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜை வந்து த்ரூ பண்ணும். அதாவது ரெஸ்பான்ஸ் டைம் 5 செகண்ட்ஸில் இருக்க ரெஸ்பான்ஸ் டைமை ஒரு 30 செகண்ட்ஸ் 30 போகக்கூடாது, ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் டைமை லோடிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கான ஃபர்தரான நம்ம என்ன பண்ணுனா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ரொம்ப கரெக்டாக மைனூட் பார்க்கணும். லைக் எதுவும் இல்லை, ஒரு லாகின் பண்ணுறோம், ஒரு ஆப்பில் லாகின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் வருது, அது டைரெக்டாக ஃபஸ்ட்டு போய் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஒரு லாகின் பண்ணுறோம், அது ஏபிஐ கேட்வே மூலமாக நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆத்தென்டிகேஷன்ஸோட செக் பண்ணி பார்ப்போம், வேலிடேட் ஆகுதா, அது நம்ம தானா அந்த யூசர் அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணிட்டு அது டேட்டா பேஸ்லேருந்து ஃபைனலாக டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி கொண்டு வந்து நம்மளுக்கு ரெஸ்பாண்டாக இது பண்ணோம். அந்த டயத்தில் வந்து ட்ராக்கர் வந்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டிலேயில் வந்து ப்ராசஸ் நடக்குது, எவ்ரி செகண்ட்ஸில் என்னென்ன ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்குதா, இல்லை எங்கனையும் லாக் ஆகுதா அப்படின்ற இதை மானிட்டர் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு இந்த ஏபிஎம் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான ஒர்க் பண்ணுறது. கீ ரேட்ஸில் இது வந்து ஏபிஎம்மோட முக்கியமான ஒன்று, இந்த கீ பெர்ஃபார்ம் இண்டிகேட்டர். லைக் கேபிஐ இந்த பர்பஸை வந்து ஈஸியாக வந்து பார்த்தாலே தெரியும். ரெஸ்பான்ஸ் டைம் ஸ்பீடாக இருக்குன்னு நம்ம வைக்கணும். எரர் ரேட், ரிலையபிலிட்டி, த்ரூபுட் கெப்பாசிட்டி, அவைலபிலிட்டி வந்து ரிமைன்ஸ் ஆன்லைன், இந்த மாதிரி வச்சுருப்போம். சாரி, அப் டைம் வச்சுருப்போமா? இதில் என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைம் நம்ம வந்து செட் பண்ணியிருக்க குயிக்கான அந்த டைம் இருக்கணும். அதாவது 5 செகண்ட்ஸில் இதுக்கான ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது 3 செகண்ட்ஸில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அது 3 செகண்ட்ஸ் நம்ம லிமிட்டை தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து ஷோ பண்ணும். அதாவது எரர் லாகை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எரர் ரேட்டுங்கிறது அதே தான். ஒரு ஆள் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னா அது என்ன எரர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட லைக் எங்கனுக்குள்ள என்ன எரர் அப்படிங்கிறது வந்து நம்ம அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து செக் பண்ணி அந்த எரரை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஸோ அந்த எரர் எங்கனுக்குள்ள அக்கர் ஆச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இருந்த த்ரூபுட், இது நான் சொன்ன அந்த பக்கெட் டோக்கன் மாதிரி தான். அவைலபிலிட்டி, இது அப்ளிகேஷனுக்கு இன்னும் நம்ம கொடுத்துருக்க
பேண்ட்வித்தில் இன்னும் எவ்வளவு இருக்கு, ஸோ பேண்ட்வித் வந்து ஃபுல்லாக ஆயிருச்சா, ஃபுல்லாக வந்து பேண்ட்வித் ப்ராசஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற எல்லா இதையும் வந்து இதுதான் செக் பண்ணும். அப்ளிகேஷன் ஏபிஎம் அங்கே பார்த்ததுதான் டெலிமெண்ட்ரி டேட்டாங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற அந்த லாக்ஸ், அதை வந்து ஏஐ அனலைஸ் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கான அலாட் பண்ணி அலாட் அண்ட் ரெக்கமெண்டேட்டில் ஐடி ஆப்ரேஷன்ஸ் லாஸ்ட் ஐ திங்க் 4th ஸ்லைடு 5th ஸ்லைடு நான் சொன்ன அதே ப்ராசஸ். இது வேற எதுவும் இல்லை, அது வந்து நம்ம மேனுவலாக 1 by 1 நம்ம வந்து லாக்ஸை வந்து வியூ பண்ணி டேஷ்போர்டில் செக் பண்ணுறோம். இது வந்து ஏஐ அப்ளிகேஷன்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே நடக்கிற ப்ராசஸை நம்ம டேஷ்போர்டில் வந்து வியூ பண்ணுறதுக்கான டைமிங் தேவையில்லை. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவே வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு சிபியோட யூசேஜ் அதிகமாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து இன்னும் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருக்குது, ஏபிஐஸ் ஃப்ளோ கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம டேஷ்போர்ட் போய் வியூ பண்ணுற ஒரு இது வியூ தேவையில்லை. ஸோ நம்ம என்ன ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கோமோ அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நம்மளோட யூஸருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயிலாவோ நம்ம என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து நம்மளுக்கு புஷ் பண்ணும். லைக் நம்மளோட சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி இஷ்யூ கண்டக்ட் ஆகிருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஏபிஎம் மூலமாக நம்ம அதை ஈஸியாக இன்னும் சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஒரு ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி இருக்கு, இதில் வேற எதுவும் இல்லை. ஒரு இமேஜின் பண்ணிக்கிறேங்க, ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒரு நல்ல ஒரு இப்போ நம்ம தீபாவளியே இருக்குன்னா தீபாவளி டயத்தில் கிராக்கர்ஸ் வெப்சைட் இருக்கு. ஸோ கிராக்கர் வெப்சைட்டில் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பேண்ட்வித் கொடுத்துருப்போம், அதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த டயத்தில் எக்ஸ்டெண்டாக இருக்குது அப்படின்னா அந்த செக் அவுட் பேஜ் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. இப்போ நம்ம கிராக்கர்ஸை வந்து லைக் கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார்ட் பண்ணுற பேஜ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட மென்டாலிட்டி, கஸ்டமரோட மென்டாலிட்டி எப்படி ஆயிரும் அப்படின்னா, ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்தாலே அந்த அப்ளிகேஷனோட யூசர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது யார் எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, கஸ்டமர் அதாவது ஓனரோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அது அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட அப்ளிகேஷனை பொறுத்தளவு என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்ளிகேஷன் மூலமாக எந்த ஒரு லேக்னாலையும் ஒரு கஸ்டமர் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஓனரை லைக் அதோட ஓனரை விட்டு ரிலீவ் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதை டெவலப் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். பட் அப்ளிகேஷனில் அட் அ டயத்தில் எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து நம்ம டைம் பை டைம் மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் இந்த ஏபிஎம் வந்து ஒரு க்ரூஷியலான மூவ்மெண்ட் பண்ணுவோம். லைக் இப்போ சிபியோட யூட்டிலைசேஷன் 100% ஆயிருச்சு அப்படின்னா லாக்ஸ் வந்து கொரிஸ் சென்ட் பண்ண முடியாது. ஸோ கொரி சென்ட் பண்ணலை அப்படின்னா அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கான ப்ராப்பர் அவுட்புட் நம்மளுக்கு பேக் ஆகாது யூஏக்கு. நம்ம யூஏல வந்து ஜஸ்ட் ஸ்கெல்டன் தான் வச்சுருப்போம். நம்மளோட ஏபிஐல லாக்ஸ் ஆகுது அப்படின்னா, ஏபிஐஸ்ல லாக் ஆகுது அப்படிங்கிறது மொத்த அப்ளிகேஷனையுமே வந்து டிலே பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு இதாகும். லைக் இப்போ ஒரு 5 செகண்ட்ஸில் அதான் சொன்னது தான் 5 செகண்டில் சொன்னது 5 செகண்டில் நினச்சது வந்து 300 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது. அப்போது ஸ்பீடாக நடக்குதுங்கும் போது நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ். இதுவே ஒரு 300 ms பண்ண முடிய வேண்டியது ஒரு 5 செகண்ட்ஸுக்கு மாறுது அப்படிங்கும்போது அது வந்து நம்மளுக்கு ட்ராபேக் ஆயிரும். ஸோ அதோட யூசபிலிட்டி வந்து ரொம்ப ரஷ் ஆயிரும். ஒரு நம்ம ஒரு அப்ளிகேஷன் இதில் கன்க்ளூஷனாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் நம்ம பண்ணி கொடுக்குறது இன்னைக்கு ஈஸியாக வந்து நம்ம
சொன்னேன். சாரி ஃபார் ஸோ இதோட பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இந்த இதை பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம பண்ணி அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததோட நிறுத்தக்கூடாது. அது வந்து லைக் ஒரு வெப்பேஜே பண்ணி கொடுத்தாலும் நம்ம அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ட்ரஸ்ட், இந்த நம்ம ஒரு ஐடியில் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸை வந்து முடிஞ்சளவு நம்மளும் ஒரு இது செக் பண்ணணும். அதாவது இப்போது நீங்கள் கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுற நம்மளுக்கு அந்த இது தேவை இருக்காது மோஸ்ட்லி, ஏன்னா அது அவங்க மானிட்டர் பண்ணணும். ஆனால் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மேனர்னு என்ன கேட்டால் சொல்லுவேன். பட் நம்ம ஒரு ஃப்ரீலான்சிங்காவோ நீங்கள் உங்களுக்கு ஃபோனில் கிட்ட யாருக்காவது ஒரு ஆள் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக்காக நிறைய பேர் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன்ஸை அப்பப்போ லைவில் இருக்கும்போது செக் பண்ணுங்க. லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அதோட டேட்டா பேஸ்லேருந்து கொரிஸ் கரெக்டாக வருதா, ஏபிஎஸ் கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னுமே நீங்கள் இப்போ டெவலப் பண்ணுறதுல வந்து ஒரு ஏபிஎம்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஒரு எஸ்டிகே, ஒரு லைக் அந்த ஃபயர் பேஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் லைக் ஆத்தென்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய டேட்டா பேஸாக இருக்கட்டும், ஃபயர் ஸ்டோர், நிறைய இது ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீ ப்ரொவைஷன் இருக்கும்போது அந்த ப்ரொவைட்லேருந்து கீ எடுத்து நம்ம இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ஏபிஎம் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துருக்க அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, லாக்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது கரெக்டாக ரன் ஆகுதா, எந்த டயத்தில் வந்து அதிகமான யூசர்ஸ் வர்றாங்க, ஸோ அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதையும் வந்து நம்ம ரிலேபிள் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த ஏபிஎம்மோட ப்ராசஸே என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸில் எந்த ஒரு லாகும் வரக்கூடாது. நம்ம பண்ணி கொடுத்த ஒரு சாஃப்ட்வேர், அது வெப்பாக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தனி சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அதில் ஒரு லாகோ ஒரு எரரோ ஷோ ஆகக்கூடாது. அது ஷோ ஆனதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய இஷ்யூ, பெரிய மேட்டர் கிடையாது. அந்த ஒரு இஷ்யூ வந்து வராமல் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட ஸ்கில் இருக்குது. நம்ம ஏபிஎம் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா நம்மளால 24/7 வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செக் பண்ணி வியூ பண்ணி பார்க்க முடியாது. அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக ஏபிஎம் நான் சொல்கிறேன். ஸோ ஏபிஎம் வந்து இதுவரை நம்ம நிறைய பேர் வந்து ஏபிஎம்னா, நானுமே என் வேர்ல்டு கம்பெனிஸில் இருக்க வர ஏபிஎம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் நான் நியூவாக ஒரு கம்பெனி இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஏபிஎம்ங்கிற ஒரு க்ரூஷியலான ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. ஸோ நான் இந்த ஏபிஎம்மை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இந்த இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது இதுவாக கூட மற்றவங்களுக்கும் அதோட ஸ்டார்டிங் பேஸ் என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த ஏபிஎம்ங்கிற கான்செப்டை எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரமோத், தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். கைஸ், ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. எனக்கு ஒரு கொஷின் இருக்கு. லைக் நம்ம லாக்ஸ், மெட்ரிக்ஸ் இதெல்லாமே நம்ம ரிஃபைன் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு அப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்கு. லைக் இந்த ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, இதை வச்சு இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஆர் ஆல் தோஸ் ஆக்ஷன்ஸ் லைக் பிஹைண்ட் ஒரு லாக் அண்ட் மெட்ரிக் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாவோ இல்லை கம்மியாவோ இட் இஸ் ப்ரொடியூசிங் அப்படின்னா, நீங்கள் அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியராக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளோட கோட் பேஸ் வந்து நம்மள்ட்ட, அதாவது நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஹோஸ்டிங்கான கோட் நம்மள்ட்ட தான் இருக்கும்.
ஒரு ஃபுல் ஸ்டாக்கா இப்போ எனக்கு அதுக்கான ப்ரிவிலேஜஸ் இருக்கு அப்படின்னா நான் அதை என்ன பண்ணணும்னு கண்டிப்பா வந்து அதை மாடிஃபை பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இப்போ நான் அதை பண்ணாம நான் வந்து என்னோட ஒரு இஷ்யூஸ்க்காக நான் அதை விடுறேன் அப்படின்னா நாளைக்கு அதே இது ஒரு கிளைண்ட்டோட அந்த அப்ளிகேஷன்ஸோட ஓனர் வந்து என்ன கொஸ்டின் பண்ணிடக்கூடாது. நம்ம பண்ணி கொடுத்த அப்ளிகேஷன் மேல ஒரு ட்ரஸ்ட் வரணும். ஸோ நம்ம அதுக்காக யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஏபிஎம். ஓகே, ஏபிஎம் வந்துருச்சு. அதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸா இப்போ ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியுமா? ஆர்எல்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லயே நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு கோடை வந்து என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணா இட் வில் பி ப்ரொடியூசிங் தி ஆப்டிமைஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். டெவலப்மெண்ட் டைம்லயுமே நம்ம பண்ணி பார்க்க முடியும். நம்ம லைக் யூனிட் டெஸ்டிங் பண்றோம் அப்படின்னா அந்த யூனிட் டெஸ்டிங்க்கு பிஃபோர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோக்கன்ஸ், அதாவது நான் சொன்ன அந்த எஸ்டிகே டோக்கனை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அந்த டோக்கன்ஸை ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது வர்ற எல்லா லாக்ஸுமே எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கான ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிடும். ஒரு நம்ம யூனிட் டெஸ்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூனிட் டெஸ்டிங் என்ன பண்ணணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் டெமோ கொரிஸை உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எவ்வளோ லூப்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த லூப் வைஸ் அது வந்து யூனிட் டெஸ்டிங் செக் பண்ணி பார்க்கும். ஸோ அந்த யூனிட் டெஸ்டிங்கை வச்சு கூட நம்ம ஏபிஎம் வந்து ஓரளவு மானிட்டர் பண்ணிடலாம். அப்ளிகேஷன்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்கு, சிபியூவோட யூசேஜை எவ்வளோ யூசேஜை வந்து மெமரி யூசேஜை எவ்வளோ ஆக்குபேட் பண்ணுது அப்படிங்கிற ஓரளவுக்கான ஒரு 90% ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம கன்ஃபார்ம் அதை வச்சு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, எஸ் சண்முகராஜ். Yeah. So first, thanks for wonderful sharing. Okay. Yeah. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஆக்சுவலாக எஸ்டிகே டோக்கன்ஸ் சொன்னீங்க. ஸோ அதோட நேம் வந்து என்னது? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டோக்கன்ஸ் வாங்குறீங்களா? அது என்ன மாதிரி எஸ்டிகே? அது ரிலேட்டடாக நீங்கள் ஒன்றும் இல்லை, அது வந்து ரொம்ப ப்ரைவேட்டான, அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலானது. அதை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது. லைக் நீங்கள் யூஸ் பண்ண நம்ம ஃபயர் பேஸ் இருக்கு இல்லையா, ஃபயர் பேஸில் நம்மளுக்கு ஒரு ஆப் வெப் கிரியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கான்ஃபிக் கீன்னு சொல்லி ஒரு 6 lines கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த அது நேம் சொல்றதுக்கு எதுவும் கான்ஃபிடென்ஷியலா அந்த எஸ்டிகே? இல்லை, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஏபிஎம் எஸ்டிகே சொல்கிறீங்களா, அந்த நேம் சொல்கிறதுமே கான்ஃபிடென்ஷியலான்னு கேட்குறேன். ஜஸ்ட் அதான் நான் சொன்னேன்ல, நான் பிட்வீன்ல மென்ஷன் பண்ணனேன் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ். ஓகே. அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ஃபயர் பேஸில் லாகின் பண்ணோன்னு அங்கேருந்து நம்மளுக்கான டோக்கன்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். லைக் அந்த டேட்டா லாக்ஸாக இருக்கட்டும், வேறு என்ன அப்ளிகேஷன்ஸ் சொன்னேன், நியூரலிக், டேட்டா கிராண்ட்ஃபா, நாங்கள் யூஸ் பண்ணுறது டைம் மென்ஸ்னு ஒன்று வருது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட கம்பெனி தான் அதில் இது பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. எந்த கம்பெனி இது பண்ணுறாங்களோ அவங்களோட கீ நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கீஸை கொண்டு போய் நம்ம ஜஸ்ட்டு நோட்.js நம்ம நோட்.js யூஸ் பண்ணுறோம்னா நோட்.js, ஆர் பைத்தான்னா பைத்தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கீ வந்து அது ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். எப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஃபயர் பேஸை டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஃபயர் பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் வித் அப்ளிகேஷன் ஐடி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்னா com.ecommerce.app. ஸோ திஸ் இஸ் மை அப்ளிகேஷன் ஐடி. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த யூனிக் நேம் வச்சு நம்ம பண்ணும்போது அது செட் ஆஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். அது வந்து .json ஃபைல் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த .json ஃபைலை நம்மளோட அப்ளிகேஷனில் இந்த பிளேஸில் ஐ மீன் போடணும்னு சொல்லிட்டு அதுவே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். ஸோ அதை நம்ம பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம ஆப்பை ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் ஐடியில் இந்த ஜேசன் ஃபைலு நம்ம ஆப்பை ரன் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு நம்மளோட அக்கௌண்ட்டில் ஷோ ஆகும். இதுக்கு வந்து செட்டப், இப்போ என்னோட ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் இருக்கும்போது செட்டப் பிளக்கின்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து என்னோட build.gradle நான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் பேஸ் மெசேஜிங்,
ஃபயர்பேஸ் அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் பிளக்கின்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளக்கின்ஸை நம்ம அதில் கம்பல்சரி ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் நம்மளோட பர்டிகுலர் நம்ம அனலிட்டிக்ஸ் ஆட் பண்ணலைன்னா நம்மளோட அனலிட்டிக்ஸ் அது எடுத்துக்காது. கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம என்னதான் நம்ம ஃபயர்பேஸில் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலும் ஃபயர்பேஸ் அனலிட்டிக்ஸுங்கிற பிளக்கினை நம்ம இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா அது மாடர் பண்ணாது. ஏன்னா நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து அந்த பர்மிஷன் கொடுக்கல, அந்த அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம கிரியேட் பண்ணும் போதே நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் நான் சொன்ன அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள போயிட்டு நம்ம லாகின் பண்ணும் போதே இதோட ஒர்க்குங்கிறதே வந்து மானிட்டரிங் தான், அப்ளிகேஷனை மானிட்டர் பண்றதுக்கான தான். ஸோ நம்ம அதுக்கான யூசர்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஐடியை கிரியேட் பண்ணும் போதே நம்மளுக்கான அதில் அப்ளிகேஷன்ஸ்ல எதை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸஸோட அதை ஷோ பண்ணிடும். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அது வந்து ஜஸ்ட் வெறும் பேமெண்ட் கேட்வேல இருந்து வர்ற டோக்கன்ஸை மட்டும் எனக்கு அது செக் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுவுமே வந்து அதில் செக் பாக்ஸஸாக இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை, அதாவது அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அதை கிளிக் பண்ணி நம்ம எஸ்டிகே ஜென்ரேட் பண்ணும்போது அது ஒரு லைக் அந்த கான்ஃபிக் ஃபைல் ஒன்று கொடுக்கும், லைக் ஜேசன் ஃபைலாக கொடுக்கும். அண்டு காப்பி பேஸ்ட் பண்ணுற மெத்தடில் அந்த கான்ஃபிக்கான டீட்டெயில்ஸோட ஷோ ஆகும். நம்ம யூசரில், அதாவது நம்மளோட மெயினான வெப் அந்த யூசர் ஐடியில் நம்ம எதை வந்து பிக் பண்ணியிருக்கோம், எதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து நம்மளுக்கான டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஓகே. Yeah. So in that case, I'm added just one more feature. So I have already explained few weeks before. I think that code rapid related. Yeah, the GitHub provided code rapid. I think is not a AI coder, it's a AI code reviewer. Okay, so it's that more helpful for my development. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பட்டு நான் ஃபேஸ் பண்ண இந்த கப்புள் ஆஃப் வீக்ஸ், ஏன்னா நான் அந்த டைமில் பேசும்போது நான் அதை யூஸ் பண்ணலை அவ்வளோவா. ஸோ இந்த கப்புள் ஆஃப் வீக்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஐ ஆடட். ஓகே, பிகாஸ் நம்ம கோடுக்கு அப்புறம் நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம என்னதான் கோடு போட்டாலும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து நம்ம இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம ரிலீஸ் போனதுக்கப்புறம் இருக்கலாம். ஓகே, டெஸ்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவு தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். பட் மல்டிபிள் யூசர் அட் அ டைம் பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ரன் பண்ணும்போது அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட கப்புள் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும். யா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோட் ராபிட் வந்து என்ன மாதிரி பண்ணுது அப்படின்னா, நீங்கள் என்னதான் லைன் பை லைனாக இப்போ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறத லைன் பை லைனாக நீங்கள் அதை கோட் ராபிட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கோட் ராபிட்டை வந்து உங்களோட சிஸ்டமில் CLI மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னா CLI கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த CLI கமாண்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த கோட் ராபிட் ரிவ்யூ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணதை வந்து அது மானிட்டர் பண்ணி அதில் பர்டிகுலர் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது இஷ்யூ இருக்குது, அதை வந்து லிஸ்ட் வைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. கிரிட்டிக்கல், ஹை, மேஜர், மைனர், லோ, இந்த மாதிரி செட் ஆஃப் ப்ரியாரிட்டிஸில் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதுக்குரிய ப்ராம்ப்ட்டுமே அந்த கோட் ராபிட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ போன வீக் வந்து என்னால் வந்து அந்த ஒரு நம்மளோட பியூனோடெக்ரிஸ் மீட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த 1 hour 24 minutes அந்த வீடியோவை நான் மண்டே என்னோட ஆஃபீஸ் டைம்ஸில் நான் கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த இதில் என்ன ஆச்சுன்னா ஓப்பன் கோடு ரிலேட்டடாக சொன்னார். நிறைய பேர் கிளாட் ரிலேட்டடாக போகிறீங்க, பட் ஓப்பன் கோடுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கன்ட்டு எனக்கு வந்து இந்த 1 week வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓப்பன் கோட். ஸோ நான் யூஸ் பண்ணது பிக் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல். அதில் இன்னுமே எனக்கு அந்த டோக்கன்ஸ் வந்து இருக்குது, அந்த எவ்வளோ யூஸ் பண்ணுன்ட்டு. ஸோ அதை பண்ணும்போது இது எனக்கு கோட் ராபிட் வந்து எனக்கு இது கொடுத்துரும், ப்ராம்ப்ட் கொடுத்துரும். அந்த ப்ராம்ப்டை கொண்டு போயிட்டு நான் ஓப்பன் கோடில் போடுவேன். ஜஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கே காப்பி பண்ணணும், இங்கே பேஸ்ட் பண்ணணும், அதுவே எனக்கு வந்து இதை முடிச்சிருது, ஒர்க்கை வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துருது. ஸோ இப்போ வந்து நான் 3 days 2 அப்ளிகேஷன்ஸை நான் ஃபேஸ் பண்ண முன்னாடியிலேருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண இஷ்யூஸில் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டாக அது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து விரிடெக்ஸ்லேருந்து ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட் சண்முகராஜ். அண்ட் லாஸ்ட் ஈவெண்ட் வராமல் அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி யூ ஹவ் பில்ட் சம்திங் அப்படிங்கிறப்போ
it feels very, exciting and happy and இதை பற்றி கேட்கும்போது. Yeah, thank you. Guys, any other questions regarding APM to Pramod? If not, this is a closing note. Pramod, actually, very, very thank you. When இப்போ நிறைய ஏஐ வச்சு நம்ம நிறைய கோட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் MVP அப்படி இப்படி நிறைய நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த டிஸ்கஷன் ரொம்ப நீடடா ஃபீல் ஆகுது. லைக் யூ ஹாவ் தி கோட், பட் அந்த அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கன்சியூமர் ஆர் கஸ்டமர் வில் பி ஹோல்ட் ஆன் டு தட் பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் அ பிஸ்னஸ் பாயிண்ட். So thanks for the reminder session, Pramod. Thank you so much. And another Sunday evening, we have gathered together for a technical talk. It is awesome, and this is the 18th week, I think. 18th session we are having. So, yeah. Thank you so much. Thank you. Thanks for joining. Thank you, Pradeep. Yeah, thank you. Thanks, Pramod. Yeah. Thank you. Bye-bye. Before that, இப்போ இருக்கிறவங்க கேமரா ஆன் பண்ண முடியுமா? லெட்ஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஐம் சாரி, ரொம்ப ஏர்லியாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, என்னால் வீடியோ ஆன் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் தூங்கிட்டு உடனே அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து மீட்டிங்கில் ஆன் பண்ணேன், ஜாயின் பண்ணேன். சாரி. ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் கேமரா இஃப் பாசிபிள். இங்கே இருக்கிறவங்க ப்ரமோத், நீங்களும் ப்ளீஸ். வேற யாராவது ஆன் பண்றீங்களா? Yeah, I'm going to click picture. Cheese. Nice. Yeah. Thank you. Thank you.